வருணை பவித்ராவுடன் கண்ட நித்யா திகைத்து போய் அவர்களை பார்த்து கொண்டிருக்க, அப்போது டிராஃபிக் கிளியர் ஆனது. பவித்ராவும் வருணும் பைக்கில் அங்கிருந்து வேகமாக சென்றனர். அதை கண்ட நித்யா அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பின் நித்யா அவளுடைய வீட்டிற்கு செல்ல போகின்ற வழியெல்லாம் இதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். நம்ம பார்த்தது உண்மையா? வருண் பின்னாடி இருந்தது பவித்ராவா? அப்போ இவ்வளோ நாள் அவர் இவ கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்காரா? கடவுளே, என்ன நடக்குதுங்க என்று இதை பற்றி யோசித்தவாறே நித்யா சாலையின் நடுவே சென்று கொண்டிருக்க, அப்போது ஒரு கார் வேகமாக வந்தது. நித்யா சாலையில் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்க, அந்த காரில் இருந்த நபர் ஹாரன் அடித்து கொண்டே வந்தார். இருந்தும் நித்யா அதை கவனிக்காமல் வருணை பற்றிய நினைப்பிலேயே இருக்க, அப்போது அந்த கார் நித்யாவின் அருகே வந்து வேகமாக பிரேக் அடித்து நின்றது. அந்த கார் அருகே வந்து நின்றதும் நித்யாவிற்கு சுயநினைவு வந்தது. சட்டென்று திரும்பி பார்த்தாள். அப்போது அந்த காரில் இருந்த ஓட்டுநர் வேகமாக இறங்கி வந்து நித்யாவிடம், ஏம்மா, ஹார் அடிச்சிட்டு வரேன், காதில் விழுகலையா? நடுரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா, ஓரமாக போக வேண்டியது தானே என்று கோபமாக கேட்க, அதற்கு நித்யா அவரிடம், ஆ ஐயோ சாரிங்க, நான் கவனிக்கலை என்று கூறினாள். என்ன கவனிக்கலையா? ஏம்மா, நீங்கள் தானே சேஃபாக இருக்கணும். ஏதோ நான் பிரேக் அடிக்க போய் சரியாக போச்சு. இதை வேறு யாராவது வந்து உங்கள் மேலே ஏற்றிருந்தா என்னம்மா பண்ணியிருப்ப என்று அந்த நபர் கேட்க, நான் வேற ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன், சாரி சார் என்று மீண்டும் அவரிடம் மன்னிப்பு கேட்க, அந்த நபரும் தனது காரை எடுத்துக்கொண்டு சென்றார். அப்போது சாலையில் இருந்தவர்கள் சிலர் நித்யாவின் அருகே வந்து, ஏம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நீ ஒரு மாதிரியா இருக்கே, உனக்கு முடியாத நேரத்தில் இப்படி தனியாக வரலாமா என்று அவர்கள் கேட்க, இல்லைங்க, நான் நான் நார்மலாக தான் இருக்கேன் என்றாள் நித்யா. சரிம்மா, தண்ணி குடிக்கிறியா கொஞ்சம்? இல்லைங்க, வேணாம், தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள் நித்யா. தன் வீட்டிற்குள் நுழைந்த நித்யாவை கண்ட பார்வதி, நித்யா, என்னம்மா, எல்லா பொருளும் வாங்கிட்டியா? எதையும் மிஸ் பண்ணலல்ல? எவ்வளோ வந்துச்சு என்று கேட்க, அதற்கு நித்யா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவள் வாங்கி வந்த பொருட்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு தனது அறைக்குள் சென்றாள். அதை கண்ட பார்வதி, என்ன அது, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கா, என்னாச்சு அவளுக்கு, ஏன் இப்படி இருக்கா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்த பொண்ணு, ஆனால் இந்த வருண் இப்படி பண்ணுறதுனால தான் இவ ரொம்ப கஷ்டப்படுறா, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கான் அவன் என்று தனக்குத்தானே யோசித்து கொண்டு அங்கிருந்து சென்றார். நித்யா அவளது அறைக்கு சென்று தனது கட்டிலில் அமர்ந்தபடி தலையில் கை வைத்து அழுது கொண்டிருந்தாள். இப்படியே நேரம் செல்ல இரவு 10 மணி ஆகியது. அப்போது வருண் தனது வீட்டிற்குள் வந்தான். அங்கே பார்வதியை கண்டவன், என்னம்மா, இன்னும் தூங்கலையா? மணி 10 இன்னும் முடிச்சிட்ருக்கீங்க என்று கேட்க, அதற்கு பார்வதி, ஏண்டா, மணி 10 இந்நேரத்துக்கு எல்லாம் தூங்கியிருப்பாங்கன்னு தெரியுது, ஆனால் சாருக்கு மட்டும் இப்போ தான் வீட்டுக்கு வர தோணுச்சா? அது வந்துமா என்று வருண் இழுக்க, அதற்கு பார்வதி, நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், லேட்டாக வர, சீக்கிரமாகவே எந்திரிச்சு போயிடுற, நித்யா கூட சரியாக பேசவே மாட்டேங்கிற, அவள் எப்போ பார்த்தாலும் எந்நேரமும் ரூம்குள்ளே இருக்காடா, என்னாச்சுங்க 2 பேருக்கும் என்று கேட்டார். இல்லைம்மா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் என்று வருண் கூற, என்ன தான் வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இருந்தாலும் அதை ஏண்டா அவன் மேலே காட்டுற? அவள் இன்னும் சாப்பிட கூட இல்லை தெரியுமா? போய் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு அவ கூட கொஞ்ச நேரம் பேசுப்போ என்று கூறிவிட்டு பார்வதி அங்கிருந்து சென்றார். வருணும் நித்யாவை நினைத்து சற்று கவலை கொண்டான். நித்யாவிற்காக தனது கைகளால்
சாதத்தை எடுத்து தட்டில் போட்டுக்கொண்டு அவன் அந்த அறையினுள் நுழைந்தான். உள்ளே சென்றவன் நித்யா அந்த கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவள் அருகே சென்றான். நித்யா, நீ இன்னும் சாப்பிடலையா? இந்தா கொஞ்சம் சாப்பிடு என்று கூறி நித்யாவின் தலையில் கை வைக்கப் போக, தொடாதீங்க என்ன, கையெடுங்க என்று நித்யா வருணிடம் கோபமாக கூறினான். அப்போது நித்யாவின் கண்கள் சிவந்து போயிருப்பதை கண்ட வருண், ஏய் நித்யா, என்னடி ஆச்சு? ஏன் எப்படி கண்ணமெல்லாம் ரெட்டிஷாக இருக்கு? அழுதையா என்று கேட்டுக்கொண்டே வருண் நித்யாவின் கன்னத்தில் கை வைத்தான். வருண், கையெடுங்கன்னு சொன்னேன்ல, என்னை தொடாதீங்க என்று கூறி மீண்டும் வருணின் கையை தட்டிவிட்டாள். நித்யாம்மா, எனக்கு புரியுதுடி நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு. ஆனால் அதை நீ சாப்பாட்டில் காட்டாத, ஃபர்ஸ்ட் சாப்பிடு என்று வருண் கூற, அதற்கு நித்யா சற்று கோபமாக, ஐயோ சாமி, உங்களோட அக்கறையெல்லாம் எனக்கு தேவையில்ல. நித்யா, என்னாச்சு போ? ஏன் அவ்வளோ கோபமாக இருக்க? இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாம் ஆயிடுச்சே. ஏய், என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல என்று வருண் கூற, என்ன புரியலையா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா வருண்? ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்று நித்யா கோபமாக கூறினாள். ஏய், என்னடி, நான் புரியலன்னு சொல்லிகிட்ருக்கேன், திரும்ப திரும்ப புரியாத மாதிரியே பேசிகிட்ருக்க. எங்கே போயிட்டு வரீங்க வருண் என்று நித்யா கேட்க, வருண் சற்றே தயங்கியவாறே, அது நான் எங்கேருந்து வர போகிறேன், பேங்க்கில் தான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன். ஓ, பேங்க்கில் இருந்து வரீங்களா? அப்போது இவ்வளோ நாள் பேங்க் ஒர்க்னால தான் லேட்டாக வந்துட்டு இருந்தீங்க, அப்படி தானே? ஆமாம், இப்போ ஏன் அதெல்லாம் கேட்டுட்ருக்க? நித்யா வருணின் கண்களை நேராக பார்த்து, அப்போது உண்மையிலேயே பேங்க்லேருந்து தான் வரீங்களா வருண்? ஆமாம் நித்யா, இப்போ என்ன? இன்றைக்கி நான் ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ உங்களோட பேங்க் ஏஜிஎம்மை பார்த்தேன். அவர் என்கிட்ட இந்த ஒரு வாரமாக நீங்கள் பேங்க்குக்கே வரலன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் பேங்க் வேலையாக தான் சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்க என்று நித்யா கூற, அதை கேட்டதும் தன் கைவிரலால் தன் நெற்றியை வருடியபடி வருண் திகைத்தான். அது அது வந்து நித்யா. சொல்லுங்க வருண், என்ன சொல்ல போகிறீங்க என்று நித்யா கேட்க, வருண் ஏதும் சொல்லாமல் நித்யாவின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் சட்டென்று திரும்பிக் கொண்டான். என்ன வருண், என்கிட்ட அடுத்துன்னு போய் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஏ நித்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. அப்போ சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க என்று நித்யா கேட்க, வருண் ஏதும் கூறாமல் நின்றிருந்தான். வருண், நான் சொல்லட்டா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு? அந்த பவித்ரா கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு தானே இருக்கீங்க என்று நித்யா கூறியதும் வருண் சட்டென்று நித்யாவை முறைத்து பார்த்தான். ஏய், என்னடி பேசிகிட்ருக்க? ஐயோ போதும்பா, ரொம்ப நடிக்காதீங்க. இதை வேற யாரும் சொல்லி எனக்கு தெரியலை, நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்லியும் என்கிட்ட தப்பிக்க முடியாது வருண் என்று நித்யா கூற, அதற்கு வருண், நித்யா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. போதும் வருண், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் நான் உங்களை நம்புகிற மாதிரி இல்லை. இவ்வளோ நாள் உங்களை நம்பி நம்பி முட்டாள் மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் என்னை முட்டாளாக்காதீங்க. நித்யா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுடி. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வருண். இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க? நான் பார்த்தது நீங்களே இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை உங்கள் பின்னாடி உட்காந்துருந்தது பொண்ணு இல்லை, அது ஒரு பையன்னு சொல்ல போகிறீங்களா? நான் தான் பார்த்தனே, நீங்களும் அந்த பவித்ராவும் ஒன்றா போகிறத. ஆமாம் வருண், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என் கூட இருக்கும்போதே எப்படி அவ கூட போக தோணுது உங்களுக்கு? அப்படி அவளை தான் பிடிச்சிருந்தா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க? அவ கூடவே இருந்திருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக என்னை ஏமாற்றிக்கிட்டு அவ கூட தொடர்பில் இருக்கீங்க என்று நித்யா ஆவேசமாக கூறியதும் கோபம் தாளாத வருண் நித்யாவின் கன்னத்தில் பலார் என்று அடித்தான். என்ன வார்த்தடி சொன்ன?
நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டுருக்க. என்று வருண் கத்தினான். நித்யாவும் அவளது கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு, அடிங்க வருண், இன்னும் அடிங்க. ஏன் ஒரு அடியோட நிறுத்திட்டீங்க? உங்களுக்காக யாரும் வேணான்னு எல்லாரையும் தூக்கி போட்டு உங்கள் பின்னாடியே வந்தேன்ல. இவ்வளோ நாள் உங்களை நம்பி முட்டாள் மாதிரி இருந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான் என்று அழுகையுடன் கூறினாள். அதற்கு வருண் நித்யாவின் கைகளை பிடித்து, உனக்கு சொன்னா புரியாது, வா என் கூட என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போக, வருண், எங்கே கூட்டிகிட்டு போறீங்க? விடுங்க, நான் எங்கேயும் வரதா இல்லை என்று நித்யா மறுக்க, என் கூட வான்னு சொல்கிறேன்ல, வா என்று வேகமாக தனது பைக் இருக்கும் இடத்திற்கு இழுத்து சென்றான். தன் பைக்கில் ஏறி அமர்ந்தவன், நித்யா பைக்கில் ஏறு. வருண், இந்த நேரத்தில் எங்கே கூட்டிகிட்டு போறீங்க? அதான் பைக்கில் ஏறுன்னு சொல்கிறேன்லடி, ஏறு என்று வருண் கோபமாக கூற, நித்யாவும் வருணை முறைத்து பார்த்து கொண்டே அவனது பைக்கில் ஏறி அமர, வருண் வேகமாக தனது பைக்கை ஓட்டிச் சென்றான். ஒரு மருத்துவமனையின் முன்பாக வருணின் பைக் நின்றது. பைக்கை விட்டு இறங்கிய நித்யா, வருண், என்னது? எதுக்காக இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க, உள்ளவா சொல்கிறேன் என்று கூறி ஐசியு வார்டு இருக்கும் இடத்திற்கு நித்யாவை அழைத்து சென்றான். அப்போது அந்த ஐசியு வார்டில் உள்ள ஒரு அறையின் கதவை திறக்க, அங்கு ஒரு 4 வயது பெண் குழந்தை அந்த அறையில் உள்ள கட்டிலில் சிகிச்சை பெற்று படுத்து கொண்டிருந்தது. அதை கண்ட நித்யாவிற்கு ஏதும் புரியாமல், வருண், எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், யார் இந்த குழந்தை என்று கேட்க, அப்போது நித்யா, அதை நான் சொல்கிறேன் என்று கூறியபடி பவித்ரா அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். பவித்ராவை கண்ட நித்யா கோபமாக அவளிடம், ஏய், நீயா? நீ எப்படி இங்க என்று கேட்க, அதற்கு பவித்ரா, நித்யா, இது என்னோட பொண்ணு தான் என்று கூறினாள். இதை கேட்ட நித்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன, உன்னோட பொண்ணா? என்ன, உனக்கும் வருணுக்கும் பிறந்த பொண்ணா என்று சட்டென்று நித்யா கேட்க, அதற்கு பவித்ரா, ஐயோ நித்யா, அப்படிலாம் பேசாதீங்க. உங்கள் கோவம் எனக்கு புரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது நித்யா. இது எனக்கும் என் புருஷன் ஹரிக்கும் பிறந்த குழந்தை. அப்போது வருண் அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றான். அப்போது நான் 2 கண்ணால் பார்த்தது பொய்ன்னு சொல்கிறியா? இல்லை நித்யா, நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் என்ன சொல்ல போகிற? வருணை கல்யாணம் பண்ண அன்னைக்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போனவ தானே நீ? இப்போ எதுக்கு என் புருஷன் கூட சுற்றிட்டுருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா என்று நித்யா கோபமாக கத்தினாள். நித்யா, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க. என் சம்மதமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. நான் காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் காதலிச்ச ஹரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப்பில் தான் என்னை ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாளில் எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த பொண்ணு தான் இவ, ஹேமா. பவித்ரா தொடர்ந்து கூறினாள். ஹேமா பிறந்த கொஞ்ச நாளில் என் வீட்டுக்காருக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிது. நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணுன்றதுக்காக அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஃபாரின் கிளம்பி போயிட்டார். மாதம் மாதம் பணம் அனுப்புவார். அதில் தான் நானும் என் பொண்ணும் சந்தோஷமாக இருந்தோம். 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கு வருவார். கொஞ்ச நாளில் மறுபடியும் கிளம்பி போயிடுவார். என்னோடய லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்தது. ஒரு நாள் நானும் என் பொண்ணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே தான் என் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று நடந்தவற்றை நித்யாவிடம் கூற ஆரம்பித்தாள். கோவிலில் பவித்ராவின் குழந்தை அவளிடம், அம்மா, சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட என்று கேட்க, அதுவா ஹேமா, பாப்பா சமத்து பொண்ணாக இருக்கணும்னு சாமியை கேட்டேன்
சரி, நீ என்ன வேண்டிக்கிட்ட என்று பவித்ரா கேட்க, நானா அப்பாவை சீக்கிரமாகவே பார்க்கணுன்னு வேண்டிக்கிட்டேன் என்று குழந்தை கூற, பவித்ரா ஹேமாவின் முன் முட்டையிட்டு அமர்ந்து அவள் கன்னத்தை வருடியபடி, ஹேமா, என்னம்மா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? ஆமாம்மா, அப்பா எப்போ வருவார்? அப்பாவா? அவர் இப்போ தானே ஊருக்கு கிளம்பி போனார். இன்னும் 4 மாதம் கழிச்சு தான் அப்பா வீட்டுக்கு வருவார். எதுக்கும்மா? எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அவர் கிளம்பி வர சொல்லு. ஹேமா, அப்பா வேலை பார்க்குற இடத்துல அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அப்பா கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்து ஊருக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்பா இப்போ தான் வந்துட்டு போனார். இன்னும் 4 மாதத்தில் மறுபடியும் வந்துடுவார். அது வரைக்கும் ஹேமா குட்டி சமத்து பண்ணா இருக்கணும், சரியா? என்று தன் மகளிடம் பேசிக்கொண்டிருக்க, பவித்ரா அப்போது, அம்மா, அங்கே பாரு, ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு என்று குழந்தை கேட்க, ஹேமா, அப்பா என்ன சொல்லியிருக்காரு? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா காய்ச்சல் வரும்ல. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு டைம் மட்டும் அப்பா கிட்ட சொல்லாத என்று ஹேமா கெஞ்ச, அவளை பார்த்து சிரித்துவிட்டு, சரி, நீ இங்கே இரு, அம்மா போய் வாங்கிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றாள் பவித்ரா. தன் குழந்தை கேட்ட ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது. சட்டென்று அவள் திரும்பி பார்க்க, அந்த சாலையின் தன் குழந்தை இரத்த வெள்ளத்தில் கீழே கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள் பவித்ரா. அவள் குழந்தையை இடித்துவிட்டு நிற்காமல் சென்றது ஒரு கார். பதறிப்போய் தன் குழந்தையிடம் வேகமாக ஓடி வந்தாள். அங்கிருந்தவர்கள் ஹேமாவை ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் ஸ்ட்ரக்சரில் ஹேமாவை வைத்து உள்ளே அழைத்துச் சென்றனர். அப்போது அங்குள்ள மருத்துவரிடம் பவித்ரா, டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், என் குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க என்று கண்ணீருடன் கேட்க, என்னம்மா, என்னாச்சு குழந்தைக்கு? டாக்டர், அது வந்து நானும் பாப்பாவும் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கப்போ அப்போது ஏதோ ஒரு கார் என் குழந்தைய இடிச்சிட்டு நிற்காமல் போயிடுச்சு. ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணி என் குழந்தையை காப்பாற்றுங்க. என்னம்மா சொல்கிற? கார் இடிச்சிடுச்சா? அப்போது இது ஆக்சிடெண்ட் கேஸ் தானே. சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த காப்பியை வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மறுபடி ட்ரீட்மெண்ட் முழுசாக பண்ணிடலாம். டாக்டர், போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம்மா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் போங்க. நான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சீக்கிரம் போங்க என்று மருத்துவர் கூற, என்ன செய்வதென்று அறியாத பவித்ரா தன் கணவனான ஹரிக்கு கால் செய்து நடந்தவற்றை கூறினாள். ஏ பவி, என்ன சொல்கிற என்று பதறினான் ஹரி. ஆமாங்க, டாக்டர் போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப பயமாக இருக்குங்க. நீங்கள் கிளம்பி வாங்க என்று அழுகும் குரலில் பவித்ரா கூற, அதை கேட்ட ஹரிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தான் பணிபுரியும் இடத்தில் உள்ளே மேலாளரிடம் இதை பற்றி கூறினான். என்ன ஹரி, திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? 6 மாதம் கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணி தானே வேலை பார்க்க வந்தீங்க. இப்போ திடீர்னு பாஸ்போர்ட் கொடுக்க சொல்லி ஊருக்கு போகணுன்னா எப்படி? சார், புரிஞ்சுக்கோங்க, அங்கே குழந்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கா. அங்கே எங்களுக்கு யாருமே தெரியாது சார். நாங்கள் போனால் தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிப்பா, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. நான் மேலிடத்தில் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எப்படியும் உன் கைக்கு பாஸ்போர்ட் கிடைக்க 3 days ஆகும். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர் கூற, ஹரி எல்லாவற்றையும் தன் மனைவியான பவித்ராவிடம் கூறினான். எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க பவி, என்னால் உடனே எதுவும் பண்ண முடியலடி. நீ எதுவும் பயப்படாத. எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் நான் நாளைக்கு கிளம்புனா கூட அங்கே வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எப்படியாவது பார்த்துக்கோ பவி, நான் வந்துடுறேன். பவித்ரா வேகமாக போலீஸ் ஸ்டேஷனிற்கு சென்றாள். அங்கு நடந்தவற்றை கூற, என்னம்மா, இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? ஆக்சிடெண்ட் நடந்த இடம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கோ அங்கே தான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் என்று அவர்கள் கூறினார். அந்த இரவு வேளையில் 2, 3 ஸ்டேஷனுக்கு அலைந்து விட்டாள் பவித்ரா.
ஆனாலும் அவர்கள் சொல்லும் விவரம் ஏதும் அவளுக்கு புரியவில்லை. மீண்டும் தன் குழந்தையை காண வேகமாக மருத்துவமனைக்கு ஓடினாள். அங்கே தன் குழந்தையின் நிலையை நினைத்து அழுது கொண்டிருந்த பவித்ராவின் அருகே மருத்துவர் வந்தார். ஆமா, உன் கூட யாரும் இல்லையாம்மா? நீ மட்டும்தான் இருக்க. உன் பொண்ணோட அப்பா எங்க? என்று கேட்க தன் கணவரை பற்றிய விவரத்தை அவரிடம் கூறினாள். இங்கே பாருமா, மணி இப்போவே 11 கிட்ட ஆச்சு. இதுக்கு மேலே நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷன் கலைஞ்சிட்ருப்ப? உன் குழந்தைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கு. சீக்கிரமாக முழு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணாட்டி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடும். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிட்ட பேசி சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்கான வேலையை பாருமா. அப்போது பவித்ராவிற்கு வருணின் ஞாபகம் மட்டுமே வந்தது. ஏனெனில் இந்த சென்னை மாநகரில் பவித்ராவிற்கு தெரிந்த குடும்பம் வருணுடையது மட்டும்தான். வருண் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் அங்கே எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பாங்களே, கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் வருண் மாமா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக என் நிலைமையை புரிஞ்சுக்குவார். எனக்கு இப்போதைக்கு வேறு வழி தெரியலை என்று யோசித்தபடி வருணுக்கு கால் செய்தாள் பவித்ரா. அந்த காலை அட்டன் செய்தான் வருண். ஹலோ, யாரு? என்று வருணின் குரலை கேட்டதும் சற்று நடுக்கத்துடன் தயங்கியபடியே, வருண் மாமா, நான் பவித்ரா பேசுகிறேன் என்று அவள் கோர அந்த பெயரை கேட்டதும் ஃபோனை கட் செய்து விட்டான் வருண். இருப்பினும் அவளின் நடுக்கம் கலந்த குரலில் மூலம் அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்து கொண்டான். அவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று மீண்டும் அந்த நம்பருக்கு கால் செய்தான். வருண் மாமா. ஏய், உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த டைம் கால் பண்ணியிருக்க? என்று வருண் கேட்க அழுது கொண்டே நடந்தவற்றை கூறினாள் பவித்ரா. அதை கேட்ட வருணுக்கு பவித்ராவின் நிலைமை நன்றாக புரிந்தது. பவித்ராவின் மீது கோபம் இருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்தவன் தன் கபோர்டை திறந்து ஒரு டிஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டிருந்தான். அதை கவனித்த நித்யா, வருண், எங்கே கிளம்பிட்டீங்க? அதுவும் இந்த நேரத்தில்? யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க என்று கேட்க, இல்லடி, ஒரு முக்கியமான வேலை, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ தூங்கு என்று தன் மனைவியிடம் கூறிவிட்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து புறப்பட்டான் வருண். வேகமாக மருத்துவமனையின் உள்ளே சென்ற வருண் அங்கு தன் குழந்தையை நினைத்து அழுது கொண்டிருக்கும் பவித்ராவை கண்டான். வருணை கண்ட பவித்ராவும் அவன் அருகே சென்று அழுது கொண்டே நடந்தவற்றை கூறினாள். இங்கே பாரு பவித்ரா, அழாத, நீ இங்கே இரு, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஸ்டேஷனுக்கு சென்று நடந்தவற்றை கூறி அதற்கான ஃபார்மாலிட்டிஸை பார்த்து கொண்டான் வருண். மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தவன் டாக்டரிடம் கலந்து பேசி ஹேமாவிற்கு தேவையான அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டிற்கும் ஏற்பாடு செய்தான். இவை அனைத்தையும் நித்யாவிடம் பவித்ரா கூறிக்கொண்டிருந்தாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. வருணை பற்றி தவறாக நினைத்து விட்டோமே என்று அவள் உள்ளம் குறுகுறுத்தது. நித்யா, இதுதான் நடந்துச்சு. வருண் மாமா அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் என் குழந்தைக்காக தான் அழைச்சிட்டு இருந்தாரு. அவளுக்கு நிறையா டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாமா தான் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. மாமா மட்டும் இல்லைன்னா என் குழந்தைய இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்காது. அவர் எங்களுக்கு சாமி மாதிரி. தயவு செஞ்சு அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க என்று பவித்ரா கூறினாள். சாரி பவித்ரா, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை. வருண் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசலை. ஆமாம் நித்யா, நான் தான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு வருண் மாமா கிட்ட சொன்னேன். வருண் மாமா குடும்பத்தில் யாருக்கும் என்னை பிடிக்காது. மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு தான் பிரச்சனை. நான் தான் உங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுவே உங்கள் 2 பேத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் நினைக்கவே இல்லை என்று பவித்ரா கூறினாள். என்னோட தப்பு தான். நான் கூட என்னோட வருணை சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு தெரியும்
என் புருஷன் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்னு. நான் ஒரு மக்கு. என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அவசரப்பட்டு அவர்கிட்ட வார்த்தையை விட்டுட்டேன் என்று நித்யா கவலைப்பட்டு பேச, அதை கேட்ட பவித்ரா, எதுவும் கவலைப்படாதீங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. வருண் மாமா ரொம்ப நல்லவர். என்னால் ஒரு வாழ்க்கையே போயிருக்கு. இருந்தாலும் என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி அலைஞ்சு திரிஞ்சு என் குழந்தையை காப்பாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஹேமாவை ஆக்சிடெண்ட் பண்ணவ மேலே கேஸ் போட்டு எங்களுக்கு நஷ்டஈடு கூட வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாமே வருண் மாமா தான் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணிட்டு இருந்தார். வருண் மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். பவித்ரா நித்யாவிடம் பேசிக்கொண்டிருக்க அப்போது அந்த அறையில் நுழைந்தான் பவித்ராவின் கணவன் ஹரி. என்னங்க, இவங்க தான் நித்யா, வருண் மாமாவோட பொண்டாட்டி நித்யா. இவர் தான் என் புருஷன். 2 நாள் முன்னாடி தான் இங்கே வந்தார் என்று பவித்ரா கூறினாள். உங்கள் புருஷன் மட்டும் கரெக்ட் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் என் குழந்தைக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரில என்று ஹரி வருணை பற்றி பேசி கொண்டிருக்க அப்போது அந்த அறையினுள் வருண் நுழைந்தான். வருணை கண்ட ஹரி, வருண், நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போ தான் ஹரி. ஆமாம், டாக்டரை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அதுவா, ஹேமாவுக்கு இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லையா? அவள் நார்மல் ஆயிட்டா. இன்னும் 2 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். கரெக்ட் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் வருண். ஹரி, எத்தனை டைம் தேங்க்ஸ் சொல்வீங்க? ஹேமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு ஹேமாவின் அருகே சென்று அந்த கட்டிலில் அமர்ந்தான் வருண். குட்டி, உனக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் 2 டேஸில் நீ வீட்டுக்கு போயிடலாம். என்ன, ஹாப்பி தானே? தேங்க்ஸ் அங்கிள் என்று ஹேமா கூற, வருண் ஹேமாவை பார்த்து அழகாக சிரித்து கொண்டவாறு அவள் தலைமுடியை வருடி கொடுத்தான். அப்போது நித்யாவை கண்ட சிறுமி, அங்கிள், யார் அவங்க என்று கேட்க சற்று சிரித்து கொண்டவாறு பவித்ரா, ஹேமா, அவங்க பேர் நித்யா, அவங்க வருண் அங்கிளோட ஒய்ஃபு என்று கூறினாள். தன் அம்மா கூறியதை கேட்ட ஹேமா நித்யாவை பார்த்து, ஆன்ட்டி, வருண் அங்கிள் என்னை டெய்லியும் பார்க்க வருவார். ஆனால் நீங்கள் ஏன் என்னை பார்க்கவே வரல என்று கேட்டாள். அது வந்து ஆன்ட்டிக்கு நிறையா வேலை இருந்துச்சு, அதான் என்னால் வர முடியலை. ஆனால் இனிமே அடிக்கடி நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். ஐ, நிஜமாவா? ஆமாம், நிஜமாதான். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் ஹேமா குட்டியை பார்க்க வரும்போது நிறைய சாக்லேட் அப்புறம் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், ஓகேவா என்று ஹேமாவின் அருகே அமர்ந்தபடி ஒரு குழந்தை போல அவளிடம் பேசி சிரித்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது ஹேமா, ஆன்ட்டி, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. வருண் அங்கிள் என்கிட்ட உங்களை பற்றி தான் பேசுவார். நித்யாவும் உன்ன மாதிரியே க்யூட்டாக அழகாக இருப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்று கூற அவள் தலைமுடியை வருடியபடி அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் நித்யா. இப்படியே சிறிது நேரத்தில் வருண் மற்றும் நித்யா இருவரும் அங்கிருந்து புறப்பட தயாராகினர். பவித்ரா, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. ஐயோ நித்யா, நான் எதுவும் மனசில் வச்சுக்கல. நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. நானும் ஒரு வகையில் உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வர ஒரு காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்கு, விடுங்க. ஹேமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று நித்யா கூற வருண் மற்றும் நித்யா இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். சிறிது தூரம் சென்று நித்யா மீண்டும் பவித்ராவின் அருகே வந்தாள். பவித்ரா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன நித்யா, என்ன சொல்லணும்? அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு வேகமாக வருணின் அருகே ஓடிச் சென்று அவன் கைகளை இறுக்கி பிடித்தபடி அங்கிருந்து நடந்து சென்றாள் நித்யா. பவித்ராவை மீண்டும் சந்தித்தால் நான் அவளுக்கு நன்றி சொல்வேன் என்று நித்யா ஒரு நாள் கூறியது வருணிற்கு ஞாபகம் வந்தது. அதை நினைத்து சிரித்து கொண்டபடி நித்யாவுடன் அங்கிருந்து நடந்து சென்றான். நித்யா மற்றும் வருண் இருவரும் அந்த மருத்துவமனையிலிருந்து
தங்களது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். வருண் தனது பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்போது நித்யா அவன் பின்னால் அமர்ந்து வருணையை பார்த்தவாறு, ச்சே, வருணை நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம். வருண் கூட இவ்வளோ நாள் இருந்தும் அவரை நான் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டே வருணின் தோளில் சாய்ந்தாள். பின் வருணும் நித்யாவும் தங்களது வீட்டை வந்தடைந்தனர். தனது பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற வருண் தன் அறையின் உள்ளே நுழைந்தான். அவன் பின்னால் சென்று நித்யா வருணை பின்வழியாக இறுக்கமாக அணைத்தாள். அப்போது வருண் நித்யாவின் கைகளை பிடித்து கொண்டு, ஏ பொண்டாட்டி, என்னடி ஆச்சு என்று கேட்க, வருண், சாரி, என்னை மன்னிச்சிடுங்க என்று கேட்டாள். அப்போது வருண் நித்யாவை திருப்பி அவன் முன்னே நிறுத்தினான். நித்யாவின் கண்கள் கலங்கியிருந்தன. ஏய், எதுக்கடி இப்போ அழுதுட்ருக்க என்று வருண் கேட்க, சாரி வருண், நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுல்ல என்று கூறி வருணை அணைத்து கொண்டாள். வருணும் நித்யாவின் தலையை வருடியபடி, ஏய் அழாதடி, ஏய் அழாதடி பொண்டாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சமாதானம் செய்ய முயற்சி செய்தான். இல்லை வருண், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. இங்கே பாரு, உன் மேலே மட்டும் இல்லை, என் மேலேயும் தான் தப்பு. அட்லீஸ்ட் நான் உன்கிட்ட மட்டுமாவது சொல்லியிருக்கணும். நான் உன்கிட்ட மறைச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. இல்லை வருண், நீங்கள் என்ன தான் என்கிட்ட மறைச்சிருந்தாலும் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கணும். ஆனால் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை தப்பாக நினச்சி ஏதேதோ பேசிட்டேன். சாரி என்று நித்யா கூறினாள். அப்போது வருண் நித்யாவின் கன்னங்களை பிடித்து, இங்கே பாரு நித்யா, உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் மனசால் கூட நினைக்க மாட்டேன்டி. அதே மாதிரி உன்னோட இடத்துல என்னால் வேறு எந்த பொண்ணையும் வச்சு பார்க்க முடியாது. எனக்கு எப்போவுமே நீ மட்டும்தான். நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் உனக்கு. உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லை. அது என் அம்மாவாக இருந்தாலும் சரி, எனக்கு பிறக்க போகிற குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உனக்கு அடுத்து தான் என்று வருண் கூறியதும் நித்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அப்போது வருண் நித்யாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அப்போது நித்யா சற்று சிரித்து கொண்டவாறே, வருண், நீங்கள் சொன்ன எல்லாமே ஓகே, ஆனால் ஒன்று மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என்னடி சொல்கிற? எதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்? அதுவா, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் நமக்கு பொண்ணு பிறக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பையன்தான் வேணும். உங்களை மாதிரி அழகா நீங்கள் வேணால் பாருங்கள், நமக்கு பையன்தான் பிறப்பான் என்று நித்யா கூறினாள். ஏண்டி, அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற பையன்தான் பிறக்கும்னு என்று வருண் கேட்க, அதெல்லாம் அப்படி தான். இல்லை இல்லை இல்லை, பொண்ணு தான் பிறக்கும். இல்லை, பையன்தான். பொண்ணு தாண்டி. பையன்தான் என்று இருவரும் மாற்றி மாற்றி செல்லமாக வாக்குவாதம் செய்ய, மக்கு பொண்டாட்டி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பையனா பொண்ணோ எப்படி பிறக்கும்? நம்ம அதுக்கான வழியை பார்க்கலாமா என்று கூறியவாறே வருண் காதலுடன் நித்யாவை தழுவினான். அவனது கைகளின் தீண்டல் நித்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. அப்போது சட்டென்று வருணின் கைகளை பிடித்த நித்யா, அது எப்படி அவ்வளோ ஈஸியாக உங்களை தொட விட்டுருவேனா? இவ்வளோ நாள் என்னை எப்படி ஏங்க வச்சிங்க? கொஞ்ச நேரம் என்கிட்ட கெஞ்சுங்க என்று நித்யா வருணை விட்டு சற்று விலகி நின்று தனது கைகளை கட்டிக்கொண்டு கூறினாள். ஏ லட்டு, ப்ளீஸ் டி, இப்படிலாம் பண்ணாத, உன் புருஷன் பாவம் இல்லையா? என்னது லட்டா? ஐயோ, எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை நாள் கழிச்சு இந்த வார்த்தையை கேட்குறேன். இவ்வளோ நாள் இந்த லட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியலையா என்று நித்யா கேட்க, இவ்வளோ நாள் நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னு உனக்கு தெரியும். அதான் இப்போ ஹேமாவும் நார்மல் ஆகிட்டாலடி, எல்லாம் முடிச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் என்னை தவிக்க விடாதடி என்று கூறி வருண் நித்யாவின் அருகே நெருங்கினான். நித்யா அவனிடம் சிக்காமல் அந்த அறையில் அங்கும் இங்கும் செல்லத் தொடங்கினாள். வருணும் நித்யாவை பிடிப்பதற்காக அவளை துரத்தி கொண்டிருந்தான். இப்படியே இவர்கள் செல்லமாக விளையாடி கொண்டிருக்க ஒரு கட்டத்தில்
வருண் நித்யாவை மென்மையாக கட்டிலில் சாய்த்து அவள் மேல் தன் காதலை பொழிந்தான். இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக பார்த்து கொண்டு மூச்சு வாங்கி கொண்டிருந்தனர். இப்போ எப்படி ஓடுவ? உன்னை அவ்வளோ சீக்கிரம் ஓட்டுருவனா என்று கூறி வருண் நித்யாவின் முகத்திலும் கழுத்திலும் தனது முத்தங்களை பதித்து ஆரம்பித்தான். நித்யாவும் வருணின் சட்டையை இழுத்து பிடித்து கொண்டே அவனது தலைமுடியை விரல்களால் கோதினாள். பின் இருவரும் மாற்றி மாற்றி தங்களது இதழ் முத்தங்களை பரிமாறி தொடங்கினர். காதலின் வேகம் அதிகரிக்க வருண் தனது சட்டையை கழற்றி வேகமாக வீசினான். நித்யாவின் ஆடைகளையும் மென்மையாக நீக்கினான். இப்படியே சில மணி நேரங்கள் கடந்தன. வருணும் நித்யாவும் தங்கள் உடம்பில் ஆடைகளின்றி ஒரு மென்மையான போர்வையில் கீழ் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்தபடி படுத்து கொண்டிருந்தனர். பொண்டாட்டி, ரொம்ப நாள் ஆச்சுல என்று வருண் நித்யாவிடம் கேட்க, ஆமாம் வருண், ரொம்ப நாள் கழிச்சு இந்த நைட் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன் என்று நித்யா வருணின் முகத்தை பார்த்து கூறினாள். அப்போது வருண் நித்யாவிடம், ஏ லட்டு, ரொம்ப சாரிடி, நான் உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டேன்ல என்று வருத்தப்பட, வருண், கஷ்டமாக தான் வருண் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு அந்த எந்த வருத்தமும் கோபமும் இல்லை. இல்லடி, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை அவாய்ட் பண்ணது தான். ஸோ நாளைக்கு ஃபுல் டே உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாம். வருண், நிஜமாவா? உண்மையாகவே என்னை கூட்டிகிட்டு போவீங்களா? ம், ஆமாண்டி என்று வருண் கூற நித்யா மகிழ்ச்சியில் வருணின் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளது முத்தத்தால் தூண்டப்பட்ட வருண், ஏய், எனக்கு ஏதோ சீக்கிரமாகவே முடிஞ்ச மாதிரி இருக்குடி, இன்னொரு ரவுண்ட் போகலாமா என்று குறும்புடன் கேட்டுக்கொண்டே மீண்டும் நித்யாவின் மேல் சாய்ந்தான். ஐயோ வருண், இன்னொரு ரவுண்டா என்று நித்யா ஆச்சரியமாக கேட்க, வருண் அவளது பேச்சை அடக்கும்படி தன் உதடுகளை நித்யாவின் இதழ்களில் பதித்தான். பின் அவன் நித்யாவின் கழுத்தில் தோள்களிலும் தனது முத்தங்களை அடுக்கடுக்காக பதிக்க நித்யாவும் தன் நிலை மறைந்து அவனோடு இணைந்தாள். இருவரும் தங்களது காதலின் உச்சக்கட்டத்தில் மீண்டும் திளைக்க தொடங்கினர். இப்படியே அந்த இரவு முழுவதும் ஒருவர் மீது ஒருவர் எல்லையற்ற காதலுடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டெடுத்த பேரானந்தத்துடனும் மிக சந்தோஷமாக இருந்தனர்.